செப்பல் போட்டு வருவார். செப்பல் நார்மல் செப்பல் கட்டிட்டு காலெல்லாம் கழுவிட்டு ஹவாய் செப்பல் போட்டு தான் வீட்டுக்குள்ளே போவார். அது ஒரு ஸ்டைல். அது எனக்கு அப்போ தான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். என்ன பார்க்க தானே வந்தீங்க, பார்க்க வந்துட்டு வெளியிலே நின்று என்ன அர்த்தம் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் கூப்பிட முடி வருது, நான் உங்களை பார்த்துட்டு தானே போனேன், உள்ளே வர வேண்டி தானே அப்படின்ட்டு. இது என்ன இது எடா ஊடமாக இருக்குது இது, அவர் வான்னு சொல்லாமல் நான் எப்படி உள்ளே போகிறது, எனக்கு தயக்கம். ஷிர்பின்னு ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாடியிருக்கேன் நான். அப்படின்னாரு. ஷிர்பின்னு ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாடியிருக்கேன். இது என்னது அப்படின்னாரு. கேசட்னு. ஓ இது இப்போ நான் என்ன பண்ணுவோம், இதை கேட்கணுமா அப்படின்னாரு. காலையில் அங்கே வந்திருக்க 9 மணிக்கு ரீ ரெக்கார்டிங் அப்படின்னாரு. எனக்கு புரியல, ரீ ரெக்கார்டிங் எதுக்கு நம்மளை கூப்பிடணும், அவர் வந்து கூப்பிட்டா சாங் ரெக்கார்டிங் தான் கூப்பிடணுன்னு. நல்லா தெரியுமா ரீ ரெக்கார்டிங் தான். நான் ஆமாம் ரீ ரெக்கார்டிங் தான் கூப்பிட்டாரு, வந்துருங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார் அவர். என்ன கூப்பிட்டுட்டு எங்கிட்ட வீணை பிளேயர் நம்பர் தெரியுமானா, நானே ஊருக்கு வந்த புதுசு அப்போ தேவின்னு புண்ணியா தெரியுமா, புண்ணியா ஸ்ரீனிவாஸ்னு, அவங்களோட நம்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க காஸ்பல் ஆல்பம்லாம் வாசிக்க வருவாங்க. சும்மா எதேச்சியாக வாங்கி வச்சுருந்தேன். காலைல 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவது தானே நீங்கள் அப்படின்னாரு. அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரில. உடனே அந்த டயத்துலாம் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்தார். அப்புறம் உள்ளே போயிட்டார். உள்ளே அவர் செப்பல் போட்டு வருவார். செப்பல் நார்மல் செப்பல் கட்டிட்டு காலெல்லாம் கழுவிட்டு ஹவாய் செப்பல் போட்டு தான் வீட்டுக்குள்ளே போவார். அது ஒரு ஸ்டைல். அது எனக்கு அப்போ தான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். இப்படி போயிட்டார். ரூம்குள்ளே போயிட்டு திருப்பி போயிட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்தார். என்ன பார்க்க தானே வந்தீங்க, பார்க்க வந்துட்டு வெளியிலே நின்று என்ன அர்த்தம் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் கூப்பிட முடி வருது, நான் உங்களை பார்த்துட்டு தானே போனேன், உள்ளே வர வேண்டி தானே அப்படின்ட்டு. இது என்ன இது எடா ஊடமாக இருக்குது இது, அவர் வான்னு சொல்லாமல் நான் எப்படி உள்ளே போகிறது, எனக்கு தயக்கம். அப்புறம் போயாச்சு. போன உடனே எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி எந்த ஊர் நீங்கள் எல்லாம் கேட்டார். நான் டியூட்டுக்குறேன் சார், இப்போ வந்து இங்கே தான் வந்து 1 வருஷம் தான் ஆச்சு தான். ஓ 1 வருஷம் தான் ஆச்சா உடனே என்ன பாடிருக்கீங்களா, அதாவது ஷிர்பின்னு ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாடியிருக்கேன் உடனே. அப்படின்னாரு. ஷிர்பின்னு ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாடியிருக்கேன். இது என்னது அப்படின்னாரு. கேசட்னு. ஓ இது இப்போ நான் என்ன பண்ணுவோம், இதை கேட்கணுமா அப்படின்னாரு. டைம் கிடைக்கும் போது கேளுங்க, சரி கொடுத்துட்டு போங்க நான் கேட்குறேன் அப்படின்னு வாங்கி வச்சுட்டாரு. அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. பார்த்தானா வந்து நான் கேட்டேன், இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லா ஸ்ருதியெல்லாம் பிடிச்சி பாடணும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்ட்டு விட்டேன். அப்புறம் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் டைம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்ட்டார். சரி சந்துருன்னு அவர் அவர்கிட்ட நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் கம்பெனி, மைடெக்னு ஒரு கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சரி வந்துட்டு சும்மா இருக்க வேணாம் அப்படின்ட்டு டைம் பீங் ஏதாவது ஒரு ஜாப் தேடிக்கலான்னு அப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ ஒரு நாளைக்கு அந்த கம்பெனியுடைய லேண்ட் நம்பர், அப்போல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, பேஜர் தான் இருக்கும். ஸோ பேஜர்னால் மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும். அதில் நாங்கள் தான் அங்கே வெளியிலேருந்து இங்கே பேசணும். சரின்னு இவர் வந்து எனக்கு அந்த சந்துருன்ற எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. சார் உங்களுக்கு யாரும் எம்எஃப்சி பார்ட்டி சந்துருன்னு யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு, எங்கள் ஆஃபீஸ் பாய். ஹலோ நான் சந்துருன்னு பேசுகிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு ஜாய் ஸ்டூடியோ, அப்போ ஜாய் ஸ்டூடியோன்னு ஒன்று இருந்தது எங்கன்னா நம்ம இதில் ஃபைலைட்ஸில் அங்கே ஒரு ஸ்டூடியோ இருந்தது, ஜாய் ஸ்டூடியோன்ட்டு. ஸோ இப்போ அந்த இடமெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேறு பெரிய மால் மாதிரி ஆக்கிட்டாங்க அதெல்லாம். ஸோ அவர் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு காலையில் அங்கே வந்திருக்க 9 மணிக்கு ரீ ரெக்கார்டிங் அப்படின்னாரு. எனக்கு புரியல, ரீ ரெக்கார்டிங் எதுக்கு நம்மளை கூப்பிடணும், அவர் வந்து கூப்பிட்டா சாங் ரெக்கார்டிங் தான் கூப்பிடணுன்னு. நல்லா தெரியுமா ரீ ரெக்கார்டிங் தான். நான் ஆமாம் ரீ ரெக்கார்டிங் தான் கூப்பிட்டார், வந்துருங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார் அவர். எனக்கு ஒன்றும் புரியல, இது என்னடா இது, ரீ ரெக்கார்டிங் எதுக்கு நம்மளை கூப்பிட போகிறாரு, கூப்பிட்டா சாங் ரெக்கார்டிங் தான் கூப்பிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவர் ஏதாவது சொதப்புறாரா, சொல்ல தெரியாமல் சொல்லிட்டாரா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே எதுக்கும் போயிடுவோம், திடீர்னு போகாமல் விட்டால் தப்பாக போயிருமே அப்படின்ட்டு லீவெல்லாம் போட்டு போயிட்டேன். நான் லீவெல்லாம் போட்டு போனால் காலையில் போகிறேன், ஒரு 9 மணிக்கு போயிட்டு அந்த சந்துருங்கிறவர் அப்படியே நின்றுட்டுருக்கார், பரிதாபமாக இருப்பார். பார்த்தா அப்படியே நிற்கிறார். குட் மார்னிங் அப்படின்னு உடனே எப்படி பார்த்தாரு, கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருந்தார். குட் மார்னிங்க அப்படின்னு திருப்பி உடனே வாங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு என்ன விஷயமா வந்தீங்க, அண்ணனை பார்க்க வந்தீங்களா அப்படின்னாரு. அண்ணனை நீங்கள் தாங்க ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, இன்றைக்கி ரீ ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. உடனே ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு டைரி எடுத்து இப்படியே விறுவிறுன்னு பரட்டினார். எங்கேயோ ஒரு ஓரமாக என் நம்பர் எழுதி வச்சிருக்காரு, அது கூட கரெக்டாக நோட் பண்ணி வைக்கல. இந்த நம்பர் உங்கள் நம்பரா அப்படின்னாரு. ஆமாண்ணே. ஐயோ அவர் எனக்கு வீணைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார், நான் மறந்து போய் உங்களுக்கு பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா இது சொதப்புற ஆரம்பமே சொதப்பலாக இருக்குது இவர்கிட்ட அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்லலை, அப்படியே பேசாமல் இருந்தேன். உடனே என்கிட்ட இப்போ அவருக்காவில் உங்களுக்கு யாராவது வீணை பிளேயர் நம்பர் தெரியுமா, ஐயோ என்ன கூப்பிட்டுட்டு எங்கிட்ட வீணை பிளேயர் நம்பர் தெரியுமானா, நானே ஊருக்கு வந்த புதுசு அப்போ தேவின்னு புண்ணியா தெரியுமா, புண்ணியா ஸ்ரீனிவாஸ்னு, அவங்களோட நம்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க காஸ்பல் ஆல்பம்லாம் வாசிக்க வருவாங்க. சும்மா எதேச்சியாக வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்க ராஜா சார்கிட்ட பிஸியாக இருக்கிறவங்க, அவங்க நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ இவங்களுக்கு ரெகுலராக ராஜேஷ் வைத்தியம் வாசிப்பார் போட்டிருக்கா. அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஊரில் இல்லை, அவர் ஏதோ ஊருக்கு போயிட்டாருன்ட்டாங்க. அப்புறம் இல்லை அதோட காமெடி என்னென்னா, அன்றைக்கி ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, இன்றைக்கி வர முடியுமான்னு. அவருக்கு இன்றைக்கி திருச்சியில் ஷோ இருக்குது, சாயங்காலம் ஈவினிங் ஷோ, நேற்று நைட்டே கிளம்பி போயிட்டார். அப்போ இப்போ வர முடியாதா அப்படின்னு கேட்டார் அவர். அது அங்கேயே எனக்கு காமெடி, சிரிச்சிட்டேன் அவரை பார்த்து. அவங்க ஈவினிங் ஷோ திருச்சியில் ஷோ இருக்குன்னா இப்போ வர முடியாதான்னு கேட்டார் அவர். ஒன்றும் சொல்லலை, அப்படியே பேசாமல் சிரிச்சிட்டே இருந்தேன் அவரை பார்த்து. அப்புறம் வந்துட்டு
எனக்கு அவங்க நம்பர் கொடுப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா நான் அவங்க நம்பர் வாங்கி வச்சுருக்கேன், அவங்களுக்கு என்ன தெரியாது, என்ன யாரும் தெரியாது, நானே ஊருக்கு புதுசு, நான் சும்மா ஒரு அவசரத்துக்கு ஏதாவது பிளேயர்ஸ் நம்பர்லாம் இருக்கட்டும்னு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. சரி, நான் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு 10:30 மணிக்கு ராஜா சார் மிக்சிங் இருக்குது, 1/2 மணி நேரம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு தான் வர முடியும், லேட்டானா கூட வர சொல்லுங்கள், ஏன்னா பிளேயர் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு. அது நான் எதுக்கு போனேன் அங்கே, இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்த உடனே சரி நீங்கள் வந்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிடாதீங்க.